வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். எல்லாருக்கும் அட்சய திதி நல்வாழ்த்துக்கள். அட்சய திதி என்னைக்கு வரும்? ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் 3வது நாள் திருதியை வரும். அன்னைக்கு தான் நமக்கு அட்சய திருதி. அட்சய திருதியோட விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் நம்ம புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும்னா அன்னைக்கு என்ன பண்ணணும்? தானம் தான் பண்ணணும். வாங்கிறது ஒரு புது கணக்கு ஆரம்பிக்கிறதுல விசேஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா, கங்கை நம்ம பூமிக்கு வந்ததே அட்சய திருதி அன்னைக்கு தான். சூரிய பகவான்கிட்டேருந்து பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் வாங்கினது அன்னைக்கு தான். குசேலன் கிருஷ்ணனை பார்த்து அவள் கொடுத்தனால அன்னைக்கு தான். குபேரர் அந்த தங்கத்துக்கெல்லாம் பொறுப்பேற்றுன்றது அன்னைக்கு தான். வியாச முனிவர் நமக்கு மகாபாரதத்தை ஏற்றியது அன்னைக்கு தான். கனகதாரா சோஸ்திரம் ஆதிசங்கரர் அருளியது அன்னைக்கு தான். இப்படி அட்சய திதியோட பலன்களை சொல்லிகிட்டே போகலாம். அன்னபூர்ணி அதுவும் அட்சய திதி அன்னைக்கு தான். இப்படி அட்சய திதியோட பலனை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த இம்பார்ட்டன்ஸ் அது பெருகும். அப்படின்றதுனால நம்ம தங்க மொத்தம் தான் வாங்கணும்னு இல்லை, தானம் பண்ணணும். மெயினாக உணவு தான். அட்சய திதி அன்னைக்கு உணவு தான். ஸோ நீங்கள் தயிர் சாதமோ கோதுமையோ அதெல்லாம் வாங்கி தானம் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் வீட்டில் அரிசி மொன உடையாத அரிசி, மஞ்சள், அப்புறம் உப்பு இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். ரொம்ப விசேஷம். மெயினாக அன்னதானம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்கள் தலைமுறை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக எல்லா வளங்களும் பெற்று தீர்க்காயுசாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை இந்த நாளில் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் எல்லாருக்கும் அட்சய திதி நல்வாழ்த்துக்கள். நன்றி. பாய்.